ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போது இன்ஸ்டா யூடியூப் எல்லாத்துலேயும் ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு. கொஞ்ச நாள் முன்னாடி எல்லோரும் ட்ரை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இட்லி குண்டா ஹை ப்ரோட்டீன் சிக்கன் சாண்ட்விச் தான் நானும் ட்ரை பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் இட்லி குண்டாவில் தண்ணி ஊற்றிட்டு ஸ்பைசஸ் வந்து பட்டை லவங்கம் கிராம்பெலாம் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் 3 முட்டை, 10 பல் பூண்டு, ஒரு 5-6 வர மிளகா, சிக்கன் 1/4 கிலோ, அது வந்து போன்லெஸ்ஸாக எடுத்துக்கிட்டேன். ஸோ எல்லாத்தையும் வேக வச்சு எடுத்துட்டதுக்கப்புறம் சிக்கன் மட்டும் இல்லாமல் மிச்சம் எல்லாத்தையும் வந்து மிக்சியில் ஆட் பண்ணிக்கணும். பூண்டு, மிளகா, முட்டை, அது கூட வந்து நான் சால்ட்டு, சுகர், கர்ட் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் அண்டு சீஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா மயோனஸ் ரெடி ஆகிடும். சைடில் வந்துட்டு நீங்கள் வெஜ்ஜஸ் எல்லாமே உங்களுக்கு எது பிடிக்குதோ கட் பண்ணிக்கலாம். நான் வெங்காயம் தக்காளி மட்டும் தான் போட்டிருக்கேன். ஸோ சிக்கன் வந்து உதிரியாக பண்ணி வச்சுக்கணும். அண்டு வெஜ்ஜஸ் வந்து மயோனஸ் ரெடி ஆனதுக்கப்புறமா அதில் போட்டு ஆட் பண்ணிவிட்டு அந்த சிக்கனையும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டஃபிங் ரெடி ஆகிடும். ஸோ அண்டு ப்ரெட் வச்சுட்டு அது மேலே வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு பேன் வச்சு பட்டர் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ரெட்டை வந்து அதில் போட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா ரெடி ஆகிடும். ஸோ நானும் வந்து இது நல்லா இருக்காது அப்படி தான் நினச்சேன். பட் சூப்பராகவே இருந்துச்சு. சாப்பிட்டு பார்த்தேன், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு அண்ட் ஹெல்த்தியாகவும் இருந்துச்சு. எல்லாமே வந்து ஹெல்த்தியான ஃபுட் தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி லாவா ஷைனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.